அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 17, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் செப்டம்பர் 18 முதல் 3 கட்ட தேர்தல், அக்டோபர் 1 ஹரியானா பேரவைத் தேர்தல்னு கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்துக்கு 4 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தில்லியில் நடந்த 70வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான தேர்வுக்குழு 2022ஆம் ஆண்டுக்கான விருதாளர் பட்டியலை வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. இதில் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கு, அப்புறம் சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் ஆனந்த கிருஷ்ணமூர்த்திக்கு, சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு, சிறந்த தமிழ் திரைப்படம் ஆகிய 4 விருதுகள் அறிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கிய முழுநீள திரைப்படங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள விருதுகளின் விவரம்னு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறந்த முழுநீள திரைப்படம் ஆட்டம் மலையாளம்னு கொடுத்துருக்காங்க. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் காந்தாரா கன்னடம், சிறந்த நடிகர் ரிஷப் செட்டி காந்தாரா, சிறந்த நடிகை நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம், மானசி பரேக் குஜராத்தி திரைப்படம் கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் தேசிய விருதுனால கேட்குறதுக்கான கேள்விகள் அதிகம். அப்புறம் கருணாநிதி உருவ நாணயம் ராஜ்நாத் சிங் நாளை வெளியிடுகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸஸ்லேயே பார்த்துருப்போம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சின்னதாக வாசிக்கிற மாதிரி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசித்து பாருங்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் மதிப்பிலான நாணயத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளது. இந்த நாணயத்தின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒன்மின் கரண்ட் அஃபேரில் எப்படி கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டில் கொடுத்துருக்கேன் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் வேணால் அடுத்த நியூஸில் வேணால் சொல்கிறேன். அதில் கொடுத்துருப்பேன். இது என்ன நாணயம், என்னென்ன உலோகங்களை வச்சு செஞ்சுருக்காங்க, முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கும், பின்னாடி என்னென்ன சிம்பிள் இருக்கும், என்னென்ன எழுதியிருக்கும், இது எல்லாத்தையும் முதற்கொண்டு அதில் சொல்லியிருப்பேன். டைம் இருக்கிறவங்க அந்த ஒன்றும் கரண்ட் அஃபேரில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அன்றைக்கி நியூஸை. அடுத்ததான் நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு, செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன் அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது SSLV D3 ராக்கெட். திட்டமிட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம். டிசம்பரில் ககன்யான் முன்னோடி திட்டம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. புவி கண்காணிப்புக்கான அதிநவீன EOS-08 செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 16 செலுத்தப்பட்டது. திட்டமிட்ட புவி தாழ்வட்டப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் வெற்றி அடைந்ததாக இஸ்ரோ சார்ந்தவங்க அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிநவீன நுட்பங்கள்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். புவி தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட EOS-08 செயற்கைக்கோள் 176 கிலோ எடை கொண்டது. இது ஓராண்டு வரை ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும். இதில் முன்னெப்போதும் இல்லாத அதிநவீன நுட்பங்களை பயன்படுத்தியதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. செயற்கைக்கோளில் எலக்ட்ரோ ஆப்டிக் இன்ஃப்ராரெட் போலார்டு, அதாவது EOIR, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், ரிஃப்ளெக்டோமெட்ரி போலார்டு GNSSR மற்றும் SIG UV டோசிமீட்டர் ஆகிய 3 ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பிரதமர் உள்துறை அமைச்சர் வாழ்த்து அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸில் நமக்கு நோட் பண்ண அளவுக்கு பெருசாக வரது நியூஸ் இல்லை. இந்த நியூஸுமே நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணும், இஸ்ரோ சம்மந்தமான எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன். ஃபுல்லாக எலாபரேட்டாக இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எலாபரேட்டாக கூட வாசிச்சு பாருங்கள். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வாசிச்சிருக்கேன். மீதி பார்க்கணுன்னா நீங்கள் எலாபரேட்டாக வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக அக்னி ஏவுகணையின் தந்தை ஆர்யன் அகர்வால் காலமானார். அக்னி ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆர்யன் அகர்வால் 84 வயது வியாழக்கிழமை காலமானார். இவரது உடல் அரசு மரியாதையுடன் சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கினார். அதில் முக்கிய திட்டமாக அக்னி ஏவுகணை திட்டம் இருந்தது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக ஒன்மின் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. இன்னொருங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.